ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி வீடியோவில் புஷ்ஷுன்னு பூரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 கிலோ அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே கோதுமையை கழுவி அரைச்ச மாவு, அதனால் ஜலிச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப அழுத்தி பிசையாமல் இப்படி லைட்டாக கலரி விட்டுக்கலாம். நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப தொலைத்தளம் பிசையக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கலந்து விடும்போதே பாத்திரத்தில் சைடில் ஒட்டி இருக்கிற மாவெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தண்ணி தெளித்து நான் பிசையில் இப்படி விரலால் கலந்து தான் விடுறேன். கலந்து விடும்போதே அந்த உதிரி மாவு எல்லாம் அப்படி ஈரமாகிடுது. ரொம்ப தண்ணி சேர்க்காத லைட்டாக தெளித்து தான் செஞ்சுட்ருக்கேன். இப்போ இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்க மாவு, இப்படி உதிரியாக இருக்கிற மாவு எடுத்து இப்படி பிடிச்சோன்னா நல்லா ஒன்றும் சேர்ந்து வருது. இப்போ ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். மாவு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இப்போ இந்த வெடிப்பாக இருக்கிறதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஊறதுக்கப்புறம் சரியாயிடும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. மாவை இப்போ இன்னொரு முறை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு முறை மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா ஊறிடுச்சு, மாவு நல்லா கெட்டியாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். ஒரே அளவுக்காக இதை மாதிரி மாவு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு இப்போ இந்த அளவுக்கு ஒரே அளவுக்காக எடுத்துக்கலாம். எல்லா மாவையுமே அதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருவோம். இந்த மாதிரி விரிசல் இல்லாத எல்லா உருண்டையும் இதை மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்துகிட்டு உதிரி கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம். உருட்டின உருண்டைகளை உதிரி கோதுமை மாவில் போட்டு கரட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பூரி கட்டையை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரே அளவுக்கு வர மாதிரி எல்லா சைடும் திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அகலமாக தேய்க்க தேவையில்லை, சின்னதாக தேய்ச்சோன்னா தான் நமக்கு பூரி நல்லா புஷ்ஷுன்னு வரும். இதே மாதிரி எல்லா உருண்டையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை போட்டு எடுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுனா தான் பூரி நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற பூரியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியால் அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கும். அந்த பூரி புஷ்ஷுன்னு ஆகிட்டு நம்ம கரண்டியை தூக்கிட்டு வரும். இதை மாதிரி இப்போது திருப்பிக்கலாம். திருப்பி விட்டுட்டு பூரியோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம பூரியை எடுத்துடலாம். இப்போ திருப்பி விட்டு பார்க்கலாம் கலர் மாறிடுச்சுன்னு. இப்போ பூரியோடைய கலர் மாறிடுச்சு. எவ்வளோ புஃப்னு இருக்குது பாருங்கள். இப்போ எடுத்துடலாம் நம்ம பூரியை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி பூரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.